தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் காணலாம். சூரிய பகவான் ஆகஸ்ட் 18ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார். அன்றைய கிரக நிலைகள்: விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு. 4இல் ராகு இருந்தால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள், உடல்நலக் குறைவு உண்டாகும். தங்களுக்கும் உடல்நல பிரச்சனை உண்டு. சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் போன்றவை வரலாம். 5இல் சனி வக்கரமடைந்திருக்கிறார். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வரலாம். பிள்ளைகளால் செலவுகள் அதிகம் உண்டாகலாம். பிள்ளைகளை திரும்பி பிடித்து வெளியே கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகும். ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தங்களுக்கு சிறு சிறு உடல்நல குறைபாடுகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். வீடு கட்டுபவர்களுக்கு அளவுக்கு மீறிய கடன் தொந்தரவு உண்டாகலாம். நிலபுலன்கள் விவசாயம் செய்வோருக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. சகோதரர்களுக்குள் பிரச்சனைகள் வரலாம். பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம். 9இல் குரு சாதகம், சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடியும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். பண வரவுகள் உண்டு. பழைய கடன்களை அடைப்பீர்கள். குருவே தங்கள் ராசியை பார்ப்பதால் நன்மை. தங்களின் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார், அதுவும் நன்மை. தங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார், அதுவும் நன்மை. அடுத்து தங்களுடைய 10ஆம் இடமாகிய ஜீவன ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் பெருகும். இதுவரை தாமதமான பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் நன்கு புகழ் பெறுவர். மக்களிடையே செல்வாக்கு பெருகும், புகழ் பெருகும். அவர்களின் ஆலோசனைகள் தாராளமாக ஏற்கப்படும். சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் புத ஆதித்ய யோகம். கல்வியில் சிறப்படைவீர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். 10இல் கேது என்பதால் அலைச்சல் அதிகம். அடிக்கடி பிரயாணம் செய்து கொண்டே இருப்பீர்கள். அலைச்சல் அதிகமாக இருப்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். லாபஸ்தானத்தில் தங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். 7ஆம் இட அதிபதி சுக்கிரன் நீச்சம் என்பதால் மனைவிக்கு உடல் நலக் குறைவு உண்டாகலாம். ஆக சூரிய பயிற்சியினால், சூரியனால் நன்மை, மற்ற சில கிரகங்களால் சிறு பாதிப்புகள் உண்டு. கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.